நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் மே மாதம் 10ஆம் தேதி, விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சனி மகா பிரதோஷம். யாரை வழிபடலாம்? சிவபெருமானை வழிபாடு செய்து வர கர்ம வினைகள் குறையும். இன்று யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியான நாள் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, பலம் மற்றும் பலவீனங்களை உணர்வீர்கள். நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும். சுப காரியங்கள் கைகூடும். வியாபாரத்தில் வரவுகள் உயரும். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பாராத வரவுகள் உண்டாகும். கருத்துக்களுக்கு மதிப்பு ஏற்படும். அரசால் அனுகூலம் உண்டாகும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் இடத்தில் பொறுமை வேண்டும். புதுவிதமான கனவுகள் பிறக்கும். கடகராசி அன்பர்களே, நினைத்த பணிகளில் அலைச்சல் ஏற்படும். மனதளவில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை மறையும். உறவுகளை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, இழுபறியான சில பிரச்சனைகளுக்கு முடிவு பிறக்கும். திட்டமிட்ட பணிகள் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். கன்னிராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும். உடல் தோற்ற பொலிவு அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, தம்பதிகளுக்குள் மனம் விட்டு பேசுவது புரிதலை ஏற்படுத்தும். ஜாமீன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும். வியாபாரம் சார்ந்த பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. விருச்சக ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையும். எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்லவும். எதிலும் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, பலம் மற்றும் பலவீனங்களை உணர்வீர்கள். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். துணைவரின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, சமூக பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும். நண்பர்களின் சந்திப்புகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, தம்பதிகளுக்குள் புரிதல் அதிகரிக்கும். இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும். குழந்தைகளின் வழியில் சுப செயல்களை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் சிறு சிறு தாமதம் ஏற்பட்டு நீங்கும். மீனராசி அன்பர்களே, பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும். வாக்குறுதிகளை அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். அரசு வழி காரியங்களில் பொறுமை வேண்டும்.